டி.ஆர். பாலு, ராசா, தயாநிதி மாறன் போன்றவர்கள் மீண்டும் இந்த தேர்தல் களத்தில் இறக்கப்பட்டார்கள். அவர்கள் மீது பல புகார்களை எதிர்க்கட்சிகள் மட்டும் சொல்லவில்லை, வேறு அமைப்புகளும் சொல்கின்றன, புலனாய்வு அமைப்புகளும் சொல்கின்றன. இப்படி புகார்களுக்கு உள்ளானவர்களை மீண்டும் அதே மாதிரி வாய்ப்பு கொடுப்பது என்பது தவறு. அப்படி கொடுத்திருக்காமல் அவர்களை மீண்டும் தேர்தலில் வாய்ப்பு தராமல் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் கட்சிக்கு வேறு மாதிரியான முடிவுகள் வந்திருக்கும், கட்சியின் இமேஜ் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்ற விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவர்களால் தான் இந்த தோல்வி, திமுக அந்த சரிவிழுந்து எழ முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க எப்படி சொல்றீங்க? புகார்கள் இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் அந்த புகார் உண்மையா இல்லையா என்பது வேறு. இல்லை என்பதற்கான வாதங்கள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை பற்றிய எல்லா விதமான புகார்களுக்கும் ஆதாரம் இல்லை, அடித்தளம் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். ஒருவேளை ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட காரணத்தினாலேயே, ஒரு கடுமையான காரணத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்ட காரணத்தினாலேயே ஒருவர் தேர்தலில் நிற்பது கூடாது, அது அந்த கட்சியை பாதிக்கும் என்றால், இன்றைக்கு 15 வருடங்களாக இழுத்து கொண்டிருக்கிற சொத்து குவிப்பு வழக்கில் ஆளாகி இருக்கின்ற அதிமுகவின் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக நீடிப்பது எப்படி என்பதையும் கேள்வி கேட்க வேண்டும். சிறுதாவூர் பங்களாவை பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டினார் என்று கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் கொடுத்த புகார் இன்னமும் அப்படியே இருக்கிறது. ஆக புகார் என்ற அடிப்படையில் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்ட காரணத்தினாலேயே அவர் பொது வாழ்க்கையில் பொறுப்புகளுக்கு வரக்கூடாது என்றால், தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றால், அது தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சருக்கும் பொருந்தும். ஆக அது காரணமாக இருக்க முடியாது. இந்த வாதம் எல்லோருக்கும் பொருத்தமா என்றால் அது திமுகவுக்கு மட்டும்தான் என்று சில பேரோட பார்வையாக இருக்கிறது. இந்த பார்வை அவர்களுக்கும் பொருந்தும் என்றால் நாங்கள் அப்பொழுது விளக்கம் சொல்ல தயார். திமுக அதிமுக தயவில்லாமல் ஒருவர் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது அப்படின்ற காலகட்டம் ஒன்று இருந்தது. அதை மீறி நாகர்கோவில், கன்னியாகுமரியிலும் தருமபுரியிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது திமுகவை மக்கள் ஓரங்கட்ட தொடங்கிவிட்டார்கள் என்பதற்கான அறிகுறின்னு தருமபுரியில் வெற்றி பெற்ற அன்புமணி சொல்றார். ஏன் அதிமுக சொல்ல, வெறும் திமுக மட்டும் சொல்றீங்க? அந்த இடத்தில் இருவரையும் மீறி தானே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏன் திமுக ஓரங்கட்டியதாக இன்னைக்கு அதிமுக சேர்த்து சொல்ல வேண்டியதானே? அது ஏன் ஒரு கட்சியை மட்டும் சொல்ல வேண்டும்? ஒரு இடத்தில் வெற்றி பெறுவது என்பது உதாரணம், விதிவிலக்குகள் வழிகாட்டியாகாது. There are certain exceptions and they are never examples. அவர் சொல்கிற போதே 2 கட்சியும் சேர்த்து சொல்லியிருந்தால் அது ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஒரு கட்சியை மட்டும் சொல்கிறார் என்கிற போது அது பாரபட்சமான கருத்து என்றுதான் எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ராஜபக்சே நரேந்திர மோடியினுடைய பதவியேற்புக்கு வருகிறார். நீங்க அதிமுகவையும் திமுகவையும் ஒப்பிடுவதே தவறு அப்படின்ற அளவுல கோபப்படுறீங்க. ஆனா அந்த வரவேற்பு, அவருக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, அவர் வருகையை முதலமைச்சர் ஜெயலலிதா முந்திக்கொண்டு அதை எதிர்க்கிறார், விமர்சிக்கிறார். ஆனால் திமுகவுடைய நிலைப்பாடு என்பது ஒரு நாள் காலதாமதமாக தான் வருகிறது. அதை எதிர்க்கிறதுல கூட ஜெயலலிதா அளவுக்கு வேகம் காட்டாத ஒரு தன்மையும் துணியும் இருக்கு. மகிழ்ச்சி, இவ்வளவு உன்னிப்பா எல்லாத்தையும் பாக்குறீங்க. ஜெயலலிதா அம்மையார் அறிக்கை கொடுத்த அதே நாளில் திமுகவின் அமைப்பு செயலாளர் இளங்கோவன் திமுகவின் சார்பில் அறிக்கை கொடுத்திருக்கிறார். எங்கள் தலைவருடைய அறிக்கை பின்னால் வருகிறது. இளங்கோவன் அறிக்கை திமுகவின் அறிக்கை தான். இதே கருத்தை தான் அவரும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு நாள் முன்னதாக இப்பொழுது ராஜபக்சேயின் வருகை எதிர்க்கிற ஜெயலலிதா அம்மையார் ஏதோ எங்களை விட ரொம்ப உயர்ந்தவரை போல சொல்கிறீர்கள். நாங்கள் 56 இலங்கை பிரச்சனை பேசுகிறோம், 83 வெளிக்கடை சிலை, நீங்கள் முள்ளிவாய்க்காலை பேசுவதை போல உங்களுக்கு தெரியாதல்ல, வெளிக்கடை சிலை படுகொலையின் போது ஒரே வாரத்தில் மாநாடு நடத்தி கண்டனம் தெரிவித்த கட்சி திமுக, எங்கள் தலைவர் கலைஞர். அப்போதான் இந்த அம்மையார் அரசியலுக்கு வந்திருந்த நேரம். அதற்கு பின்னால் 85 இலங்கை தமிழர்களுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்தி 2 மாத காலம் சிறையில் இருந்திருக்கிறோம் நாங்கள் அத்தனை பேரும். இப்படி தொடர்ந்து நாங்கள் பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறோம். ஒரு நாள் முன்னால் வந்த அறிக்கை ஏதோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து திமுக பின்தங்கி விட்டது என்பதில் அப்படி என்ன மகிழ்ச்சி? அவர் முன்கை எடுக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்து இருந்து வருகிறது அப்படின்றதா? இல்ல, ஒரு நாள் அறிக்கை முன்னால், 10 மணி நேரத்திற்கு முன்னால் கொடுத்த அறிக்கையினால் ஏதோ அவருக்கு ரொம்ப உணர்வு உள்ளவரும் வீரம் உள்ளவர், நாங்கள் ஒன்றுமே இல்லாதவரை போல கருதுகிறீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. எங்களுடைய நிலை பல ஆண்டுகளாக தொடர்கிறது. இந்த விஷயத்திலும் அவர் அறிக்கை எப்போது வந்ததோ அதே நேரத்தில் திமுக தலைமை கழகத்திலிருந்து அதன் அமைப்பு செயலாளர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். திமுக என்றால் கட்டுக்கோப்பான கட்சி அப்படின்ற ஒரு நிலைமை அந்த கட்சியை விமர்சிக்கக்கூடியவங்க கூட சொல்லிக் கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. இப்ப அப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கு. அதே நிலைமை தான் இருக்கு. திமுக ஒரு ராணுவ அமைப்பை போல எங்களுக்கு எங்கே யுத்தம் தொடுப்பது என்று தெரியும். தெருச்சண்டைக்கு நாங்கள் போவது கிடையாது. எங்களுடைய கட்சி இன்னமும் அதே கட்டுக்கோப்போடு மிகப்பெரிய கட்டமைப்போடு இருக்கிறது. அதுதான் எங்களுடைய பலம். இந்த தேர்தலிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த தேர்தலில் நாங்கள் கற்றுக்கொண்டது என்று சொன்னால், எச்சரிக்கையாக இன்னும் வேகமாக தேர்தல் ஆணையம் என்னதான் தன்னுடைய வித்தையை காட்டினாலும்
நாங்கள் இன்னும் கவனமாக இருந்திருக்க வேண்டும். சில நிலைகளை எடுக்கிற போது இப்பொழுது நாங்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்களோடு இருந்ததனுடைய பாதிப்பை உணர்கிறோம். அந்த பாதிப்பை உணர்கிற போது அடுத்து இனிமேல் எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை மிக முக்கியமான ஒரு காரணியாக கருதியிருக்கிறார்கள். அப்படி கருதுகிற போது மோடி என்பவரை ஒரு மாயமானை போல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த மாயமான் உண்மையான மானா இல்லையா என்பதை வருங்காலம் வெளிப்படுத்த போகிறது. ஸோ அதனுடைய தாக்கம் இருந்தது என்கிற போது இந்த தேர்தலில் நாங்கள் இவர்தான் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்ததும் காரணமாக இருந்திருக்கலாம். கடந்த காலத்தில் நாங்கள் சொல்லாமலே கூட வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரசுக்கு மாற்ற வேண்டும், அது தெளிவான ஒரு பிரதமர் வேண்டும் என்று முடிவெடுத்த நிலையில் இனிமேல் நாடாளுமன்ற தேர்தல் என்று ஒன்று வருகிற போது இப்படிப்பட்ட நிலையை நாம் எடுக்க வேண்டுமோ என்பதை நாங்கள் உணர்கிறோம். இன்னும் இது குறித்து ஆராய்ந்து வேறு காரணங்கள் இருந்தால் அதை சரி செய்வதற்கும் தயாராக இருப்போம். we are with open mind. திமுக ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற கருத்தை சொன்னீங்க. எப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி நகர போகுதுன்றதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஒரு கட்சி வெற்றி பெற்றால் விளக்கம் தருவதற்கு ஏராளமானவர்கள் முந்திக்கொண்டு முன்வருவார்கள். தோற்றுப்போன ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய கேள்விகளை எதிர்கொள்வதற்கு அரங்குக்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. மற்றொரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.